ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூரோப் டூர் சீரீஸில் டே 4ங்க. இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரன்ஸில் இருந்து ஃப்ளோட்டிங் சிட்டியான வெனிஸ் தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளது. பட் நமக்கு அலுப்பே தெரியாதுங்க. இந்த ஃப்ளைட்டில் போகிறத விட இந்த பஸ்ஸில் போகிறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான இந்த சைட் சீனை பார்த்துக்கிட்டே போகலாங்க. நடுவில் ஒரே ஒரு பிளேஸில் மட்டும்தான் நமக்கு இந்த டீ காஃபி ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க. மற்றபடி ட்ராவலோட அலுப்பு தெரியவே தெரியாது. ஒரு காலையில் 7 மணிக்கெலாம் கிளம்புனோம். 11 o'clockலாம் பார்த்திங்கன்னா வெனிஸ் சிட்டிக்கு போய் ரீச் ஆகிட்டோம். தென் அங்கே இருக்கிற ஐலாண்டுக்கு ஃபெரி மூலியமாக கிளம்பிட்டோம். நம்ம ஃபெரி அப்படின்னு சொல்லுவோம், பட் வெனிஸில் வாட்டர் டாக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 118 ஐலாண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் நாங்கள் ஒன் டே ட்ரிப் தானே, அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இருந்த டயத்துக்கு ஒரே ஒரு ஐலாண்டு தான் சுற்றி பார்க்க முடிஞ்சது. ஃபெமிலியராக இருக்கிற அந்த பெல் டவர், அது பக்கத்துலேயே இருக்க சர்ச்சு, பக்கத்துலேயே இருக்க பெரிய பில்டிங், இதெல்லாமே சுற்றி பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உட்டன் ஃபவுண்டேஷனில் தான் நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொரோனா கிளாஸ் ஃபேக்ட்ரிங்க. இந்த கிளாஸ்லேயே ஆர்ட் பீஸ்லாம் செய்வாங்க இல்லையா, அழகழகான ஆர்ட் பீஸ்லாம். ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் போனோம். எந்த மாதிரியே இந்த ஆர்ட் பீஸ்லாம் செய்கிறாங்க கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு செஞ்சு காட்டிகிட்டு இருந்தாங்க. செம்ம அழகான ஆர்ட்டு திங்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. ஆர்ட் கேலரியுமே வச்சுருந்தாங்க. கிளாஸில் இவ்வளோ அழகான பொருட்களாக அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நமக்கு தேவைன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். பட் எல்லாமே காஸ்ட்லியாக இருந்தது. ஃபைனலாக நாங்கள் போனது பார்த்திங்கன்னா கண்டோலார் டூர் தாங்க. வெனிஸ் சிட்டிக்கு வந்திருக்கவங்க பார்த்திங்கன்னா கண்டோலார் டூர் போக மாட்டாங்க. ஏன்னா அதுதான் இங்கே மெயின். அப்படியே குட்டி படகுல ஃபுல்லாக அந்த டனல் வழியாக அந்த குட்டி குட்டி வீடுகள், அந்த குட்டி குட்டி தெருக்கள், இது மூலயமா அந்த படகு மூலயமா சுற்றி காட்டுவாங்க. அதுதான் கண்டோலார் டூரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு சின்னதாக ஸ்கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அது என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்ஸாக என்னுடைய லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் 90 euros கொடுத்து 5 மெம்பர்ஸ் ஷேர் பண்ணி போனோம். செம்ம சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். வெனிஸ் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேஸில் இருந்து அனதர் பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னாலே வாட்டர் சோர்ஸ் மூலிமா தான் போக முடியும். அதுக்கு வாட்டர் பஸ் இருக்குது, வாட்டர் டாக்ஸி, அப்புறம் இந்த குட்டி குட்டியான டனல் வழியாக போகிறதுக்கு இந்த மாதிரி கண்டோலாஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வெனிஸ் சிட்டியை சுற்றி பார்க்க போனீங்கன்னா முன்னாலே எதையுமே புக் பண்ணாதீங்க. அங்கே போய் பார்த்துட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டூர் பேக்கேஜஸ்லாம் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த கண்டோலா டூரு, தென் ஐலாண்ட் டூரு, மொரோனா கிளாஸ் ஃபேக்ட்ரி டூர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸில் அந்த டூர் பேக்கேஜஸாக உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இங்கே வந்த பிறகு நீங்கள் டூர் பேக்கேஜஸ் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்கெயின் பண்ணி அந்த ரேட்டை கூட குறைக்கலாம். ஒரு சில ஸ்கேமையும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அன்றைக்கி நைட்டு நாங்கள் வெனிஸ்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ்திரியா கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 4ஓட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.